வரவாயே சுனாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். परमेश्वर का पवित्र नाम को धन्यवाद हो. இயேசுப்பா சிலுவையில் அறையப்பட்ட பொழுது परमेश्वर क्रूस में लगाने के समय அவருடைய சிலுவையில் அந்த அறையப்பட்ட சுரூபத்திற்கு மேலாக वो उसका क्रूस में लगने के ऊपर அநேக இடங்களில் பார்ப்போம் INRI ஒரு எழுத்து ஆங்கில எழுத்து நாலு எழுத்து எழுதப்பட்டிருக்கும். तो हम लोग बहुत जहाँ में देखते हैं कि बहुत कलीसिया में सब में देखते हैं कि INRI करके वो सूल पर लिखा रहेगा. அதனுடைய அர்த்தம் என்ன? उसका अर्थ क्या है? எதுக்காக INRI அப்படிங்கிறது சிலுவை சுரூபத்துக்கு மேல வச்சிருப்பாங்க? क्यों INRI कर क्यों ऊपर लिखा गया है? அது குறித்து பைபிள்ல இருக்குதா? वो उसके बारे में बाइबल में है क्या? நாம அதை பார்க்க போகிறோம். उसके बारे में हम लोग देखने वाले हैं. முதலாவது யோவான் எழுதின சுவிசேஷம் पहला यूहन्ना का लिखा हुआ किताब 19ஆம் அதிகாரம் 19वां अधिकार 18வது வசனத்திலிருந்து படிக்கிறேன். 18वां वचन से पढ़ता हूँ. அங்கே அவரை சிலுவையில் அறைந்தார்கள். அவரோடு கூட ரெண்டு பக்கங்களில் இயேசுவை நடுவிலுமாக சிலுவையில் அறைந்தார்கள். 19வது வசனம். பிலாத்து ஒரு மேல் விலாசத்தை எழுதி சிலுவையில் மேல் போடுவித்தான். அதில் நசரனாய் இயேசு. யோவான் 19ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து வாசிப்போம். यूहन्ना 19 पर 18 से पढ़ते हैं. அங்கே அவரை சிலுவையில் அறைந்தார்கள். उन्होंने उसे और उसके साथ दो मनुष्यों को क्रूस पर चढ़ाया. அவரோடு கூட இரண்டு பக்கங்களிலும் இயேசுவை நடுவிலுமாக சிலுவையில் அறைந்தார்கள். एक को इधर और एक को उधर और बीच में यीशु को 19வது வசனம். 19वां वचन. பிலாத்து ஒரு மேல் விலாசத்தை எழுதி पिलातुस ने एक दोष पत्र लिखकर சிலுவையில் மேல் போடுவித்தார். क्रूस पर लगा दिया. அதிலே நசரனாய் இயேசு யூதருடைய ராஜா என்று எழுதியிருந்தது. उसमें यह लिखा हुआ था यीशु नासरी यहूदिया का राजा है. 20வது வசனம். 20वां वचन. இயேசு சிலுவையில் அறையப்பட்ட இடம் நகரத்துக்கு சமீபமாய் இருந்தபடியினாலே ये दोष पत्र बहुत से यहूदिया ने पढ़े क्योंकि वह स्थान जहाँ यीशु क्रूस पर चढ़ा गया था. யூதரில் அநேகர் அந்த மேல் விலாசத்தை வாசித்தார்கள். और पत्र इब्रानी और बहुत लोगों पढ़े थे. அது எபிரேயு, கிரேக்கு, லத்தீன் பாஷைகளில் எழுதியிருந்தது. और पत्र इब्रानी और लतीन और यूनानी में लिखा हुआ था. பாருங்க, 3 பாஷையில் எழுதப்பட்டிருச்சு. तो देखिए 3 भाषा में लिखा गया था. நசரனாய் இயேசு யூதருடைய ராஜாங்கிற வார்த்தை वो यीशु नसरी यहूदिया का राजा वो वचन எபிரேய பாஷையிலையும் इब्री भाषा में, கிரேக்கு பாஷையிலையும் यूनानी का भाषा में भी லத்தீன் பாஷையில எழுதப்பட்டிருச்சு. और लतीनी का भाषा में लिखा गया था. அப்படி எழுதப்பட்ட பிறகு वैसा लिखने का बाद அப்புறம் அடுத்த வசனத்துல வாசிக்கிறோம். अगला वचन में पढ़ते அப்பொழுது हैं. யூதருடைய பிரதான ஆசாரியர் பிலாத்துவை நோக்கி तब यहूदिया का प्रधान याजकों ने पिलातुस से कहा, யூதருடைய ராஜா என்று நீர் எழுதாமல் यूदियों का राजा मत लिख, परंतु தான் யூதருடைய ராஜா என்று அவன் சொன்னதாக எழுதும் என்றார்கள். या कि उसने कहा मैं यहूदिया का राजा हूँ कर. அதுக்கு பிலாத்து சொல்றாரு. பிலாத்து பிரயோஜனமாக पिलातुस ने उत्तर दिया, நான் எழுதினதுதான். मैंने जो लिखा वो लिख दिया. ஹல்லேலூயா. हालेलुया. ஜனங்க சொன்னாங்க, அவன் யூதருடைய ராஜான்னு சொன்ன மாதிரி எழுத வேண்டியதானே. ऐसा मत लिखना था, परंतु वो वैसा कहा था मैं यहूदिया का राजा हूँ कर. ஆனா பிலாத்து சொன்னாரு, और पिलातुस कहते நான் எழுதுதான். मैं जो लिखा वह लिखा ही हूँ. என்ன எழுதினாரு? क्या लिखाते? நசரனாய் இயேசு யூதருடைய ராஜான்னு எழுதினாரு. यीशु नाजरी यहूदिया का राजा है. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட அந்த சிலுவைக்கு மேலாக परमेश्वर क्रूस में चढ़ने का समय और क्रूस के ऊपर கிறிஸ்துக்கு மேலாக और क्रूस के ऊपर நசரனாய் இயேசு யூதருடைய ராஜா என்று எழுதப்பட்டிருச்சு. यीशु नजरे यहूदिया का राजा करके बोला गया था. பாருங்க, அந்த நாட்கள்ல சிலுவை தண்டனை ஒரு கொடுமையான ஒரு தண்டனை. तो दिनों में क्रूस का दंड बहुत दंड था. ஒரு பிளஸ் வடிவத்துல वो एक प्लस का इसमें ஒரு சிலுவை மரத்தை வச்சு वो क्रूस का एक झाड़ रखकर ஒரு மனுஷன் என்ன குற்றம் செய்தானோ एक मनुष्य कौन सा पाप किया அவன் कुற்றத்தை அந்த சிலுவைக்கு மேல எழுதி வைப்பாங்க. वो उसका पाप को क्रूस को ऊपर चढ़ाएंगे. இது ரோம அரசாங்கத்தினுடைய பழக்கம். ये रोमियो का समय में ये था. ரோமனுடைய கவர்மெண்ட் रोमियो का गवर्नमेंट அந்த கவர்மெண்டோட அந்த காரியம் அப்படிதான். वो राज्य का वही काम था. ஒருவன் திருடனா அவன் செய்த திருட்ட போட்டிருப்பாங்க. वो
वो चोर था, मतलब उसको ऊपर ये चोर किया था, கொலை செய்தானா கொலையை போட்டிருப்பாங்க. वो इनको मार दिया था करके बोलेगा तो इसको मार दिया था. ஆனா இயேசு கிறிஸ்து ஒரு குற்றமும் செய்யல. मगर परमेश्वर कौन सा भी पाप नहीं किया. அதனால அவருக்கு மேல நசரேனா இயேசு யூதருடைய ராஜான்னு எழுதப்பட்டது. तो उसके लिए उसके ऊपर यीशु नाज़री यहूदिया का राजा. எந்த ஜனங்கள் அவர் சிலுவையில் அறைய சொன்னாங்களோ कौन सा लोग उसको क्रूस पर लगाने बोले, அவங்க மண்டையில ஒரு பெரிய சுத்தியில் வச்சு அடிச்ச மாதிரி ஆயிட்டு. उनका सिर पर एक हथौड़ा से मारा जैसा हो गया. அவர் ராஜா, சிலுவையில் அறையப்பட்ட ஒரு ராஜா. वो क्रूस में लगा गया एक राजा है. அந்த ஜனங்களுக்காக அவர் வந்தாரு. वो लोगों के लिए वो आए थे, யூத ஜனங்களுக்காக வந்தாரு. यूदा लोगों के लिए आए थे. அந்த சொந்த ஜனங்கள் அவரை புறக்கணிச்சிட்டாங்க. उसका अपने लोगों उसको छोड़ दिए थे. அவர் முதலாவது அவருடைய பிறப்பு பார்த்து उसका जन को देखकर அந்த மூன்று சாஸ்திரிகள் வந்தாங்க. वो 3 लोग आए थे. மத்தேயு 2ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். मत्ती 2 में देखते हैं. அவர் யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்க அவர் எங்கே என்று சொல்லி நட்சத்திரத்தை பார்த்து வந்தாங்க. तो यहूदिया का राजा है कर वो तारा को देख के आए थे. பாருங்க, ஒரு பிரஜாதியில இருந்து சாஸ்திரிகள் வந்தாங்க. तो देखो एक अन्य जातियों से वो लोग आए थे. அது அந்த சொந்த ஜனங்கள் அறியல. मगर उसका अपने लोगों ने उसको नहीं जानते थे. யோவான் 1:11 சொல்லுகிறது, யோவானா 1:11 बोलता है, அவர் தமக்கு சொந்தமானதில வந்தார். वो अपने लोग के लिए आए थे. அவருக்கு சொந்தமானவர்களை அவர் அறியல. मगर उसके अपने लोग उसको नहीं देखे थे. அவர் புறக்கணிச்சு उसको हटा दे. அந்த பூமிக்கு ராஜாவாக வந்த அந்த இயேசு ராஜாவை वो ये धरती की राजा बनकर आया हुआ परमेश्वर यीशु मसीह को அவருடைய சொந்த ஜனங்கள் उसका अपना लोगों இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம் என்று சொன்னவர். वो बोले थे इस्राएल को आशीर्वाद करना मेरा काम है करके बोले थे. இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லைன்னு சொன்னார். बोले थे ये इस्राएल तू मुझसे बुलाया नहीं जाएगा. அப்படிப்பட்ட சொந்த ஜனங்கள் அவரை சிலுவையில் அறைந்தார்கள். वैसा बोला गया वो लोगों उसको क्रूस पर लगा அந்த दिए. சிலுவையில் அறைந்த பொழுதுதான் वो क्रूस में लगाने का பிலாத்து அந்த समय காரியத்தை செய்தார். पिलातुस वो काम किए அவர் थे. நசரேனா இயேசு யூதருடைய ராஜான்னு எழுதி वो வைத்தார். लिखे थे कि यीशु नाज़रे यहूदिया का राजा है. ஏன் 3 பாஷையில் எழுதினாரு? क्यों 2 भाषा में लिखे? ஒன்று எபிரேய பாஷை, एक इब्रानी भाषा, இரண்டாவது கிரேக்க பாஷை, तीसरा கிரேக்க பாஷை, तीसरा यूनानी का भाषा, இரண்டாவது கிரேக்க பாஷை, दूसरा यूनानी का भाषा, மூன்றாவது ரோமர் பாஷை, லத்தீன் பாஷை. तीसरा रोमियो का भाषा, லத்தீன் பாஷை. लतीनी भाषा. எதுக்காக இந்த 3 பாஷை? क्यों ये 3 भाषा? உலகத்திலே பக்தி வாய்ந்த ஜனங்கள் யாருன்னு சொன்னா धरती में ही भक्ति का लोगों कौन करके அந்த देखेंगे? எபிரேய பாஷை பேசக்கூடிய இஸ்ரவேல் ஜனங்கள், யூத ஜனங்கள். वो इब्रानी का भाषा बोलने वाले इस्राएल का लोगों, அந்த ஜனங்கள் மாதிரி பக்தி வாய்ந்தவர்கள் யாரும் கிடையாது. वो लोगों जैसा भक्ति कोई भी नहीं है. நியாயப்பிரமாணத்துல வைராக்கியமா இருப்பாங்க. वो लोग व्यवस्था में सही थे. மோசேயோட நியாயப்பிரமாணத்தை அப்படியே ஃபாலோ பண்ண मूसा का परमेश्वर ने दिया गया वो व्यवस्था से वो लोग हटे ही नहीं. மெசியா வருவதை எதிர்பார்த்து கொண்டிருந்த ஜனங்கள், मसीहा आएंगे करके अभी तक इंतजार करने वाले लोगों, அப்படிப்பட்ட பக்தி வாய்ந்த ஜனங்கள். वैसा भक्ति लोगों அதுக்கு அடையாளமா தான் எபிரேய பாஷையில் எழுதப்பட்டது. उसका चिन्ह बनकर इब्रानी का भाषा में लिखा गया. இரண்டாவதாக दूसरा உலகத்திலே ஞானம் அறிவு படைத்தவர்கள் யாருன்னா கிரேக்கர்கள். धरती में पृथ्वी में पर ज्ञानवान लोगों कौन, मतलब यूनानी लोगों. பெரிய விஞ்ஞானிகள், பெரிய பெரிய தத்துவ ஞானிகள்லாம் கிரேக்க சாம்ராஜ்யத்துல தான் எழுதியிருக்கிறாங்க. बड़ा विज्ञान लोग सब यूनानी का लोगों से ही आए थे. ग्रीक का சாக்ரட்டிஸ், அரிஸ்டாட்டில், பிளாட்டோ, இப்படிப்பட்ட பெரிய கிரேக்க தத்துவ ஞானிகள். சாக்ரட்டிஸ், अरिस्टाटिस, பிளாட்டோ, प्लेटो, பெரிய ஞானிகள். ये लोग सब बहुत बड़े ज्ञानों हैं. ஸ்கூல்ல படிச்சிருக்கிறோம், பள்ளிக்கூடத்துல हम लोग படிச்சிருக்கிறோம். स्कूल में पढ़े हैं. பெரிய தத்துவ ஞானிகள். ये लोग सब बहुत बड़े विज्ञान हैं. பெரிய விஞ்ஞானம், சயின்ஸ் எல்லாம் அந்த கிரேக்கர்கள் தான் ரொம்ப கண்டுபிடிப்பாங்க. बड़े वो लोग ही वो ग्रीक सब चुनते हैं. வானமண்டலத்துக்குரிய அறிவெல்லாம் கிரேக்கர்களுக்கு உண்டு. वो लोग को सब सोलर सिस्टम को सब मालूम है. நல்ல கிரேக்கர்கள் அறிந்தக்கூடிய ஞானம் உள்ளவர்கள். ग्रीक को मतलब यूनानी का ज्ञान उत्तरांत है. அந்த கிரேக்க சாம்ராஜ்யத்துல இருந்து மகா அலெக்சாண்டர் வந்தாரு. वो यूनानी का वो ग्रीक का भाषा से आया हुआ है अलेक्जेंडर. கிங் அலெக்சாண்டர் வந்தாரு. अलेक्जेंडर आए थे. நெப்போலியன் வந்தாரு. नेपोलियन आए थे. ஒரு சாம்ராஜ்யம் விசேஷ ஞானம் அறிவு படைத்த ஒரு ये சாம்ராஜ்யம். लोग का साम्राज्य बहुत बड़ा था. அப்படிப்பட்டவர்களுக்காகவும் தேவன் அந்த பாஷையை எழுதி வைத்தார். वो लोगों के लिए भी परमेश्वर भाषा लिखा देते. அதனால தான் பவுல் ஊழியம் செய்த நாட்கள்ல उसके लिए पौलुस सेवकाई करने वाला समय அத்தனை में பட்டணங்கிற அந்த கிரேக்க பட்டணம் அத்தனை பட்டணத்துக்கு போறாரு. अथेने का एक
जगह पे जाते அந்த ग्रीक का ஜனங்கள் जगह எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல ஞானிகள். वो लोग वो सब बहुत ज्ञानी है அந்த ஞானிகளுக்கு அவர் சுவிசேஷத்தை वो அறிவிக்கிறார். ज्ञानियों को वो सुसमाचार बताते हैं அந்த ஜனங்கள் விக்கிரகத்துல நிறைந்திருக்க அந்த பட்டணம். वो लोग सब मूर्ति पूजा में है ஆனா ரொம்ப ஞானிகள். मगर बहुत ज्ञानी நிறைய है காரியங்கள் கொடுத்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. बहुत कामों से बात करते रहते हैं அவர்களுக்கு பவுல் சுவிசேஷத்தை சொல்றாரு. वो लोगों को हमारा पौलुस जाके கிரேக்கருக்கு சுவிசேஷத்தை பவுல் அறிவிச்சிருக்கிறாரு. ग्रीकों को जाकर पौलुस सुसमाचार கிரேக்க बताते ஜனங்கள் சாதா ஜனங்கள் இல்ல. ग्रीक लोगों सादा लोगों नहीं है நல்ல உலகத்திலே ஞானம் படைத்தவர்கள். पृथ्वी में बहुत ज्ञान लिए அவர் உலகத்திலே பக்தி வாய்ந்தவர்கள் எபிரேயர்கள், இஸ்ரவேலர்கள். वैसे ही पृथ्वी पर बहुत भक्ति लिए हुआ इब्रानी का लोगों மூன்றாவது तीसरा உலகத்திலே ரொம்ப பலம் உள்ளவர்கள், धरती पृथ्वी पर ही बहुत बल ரொம்ப பலசாலிகள், बहुत बल கடின இருதயம் படைத்தவர்கள். वो अपना हृदय बहुत कठिन रखने वाले அவங்களுக்கு மனிதநேயமே கிடையாது. उन लोगों को मनुष्य का एक स्वभाव भी नहीं है அநேக கிறிஸ்தவர்களை கொன்று குவிச்சவர்கள். बहुत परमेश्वर का बच्चे लोग को मसीहा का बच्चे लोग को मार दिए वाले लोग அவர்கள் தான் ரோம சாம்ராஜ்யம். वही रोमियो का साम्राज्य உலகத்திலேயே பலம் வாய்ந்தவர்கள் ரோம சாம்ராஜ்யம். धरती में पृथ्वी पर ही एक बड़ा एक बल रहने वाला साम्राज्य मतलब रोमियो का साम्राज्य है ரோம சாம்ராஜ்யம் இதுக்கு பிறகு வல்லமே எழும்ப போகிறது. ये रोमियो का साम्राज्य ही इसके बाद और भी बहुत बल के साथ आने वाला ரோம है சாம்ராஜ்யத்திலிருந்து அந்தி கிறிஸ்து எழும்புவான். रोमियो साम्राज्य में से अंतिम मसीहा आते हैं अंतिक्रिस्त உலகத்தில் உள்ள பலசாலிகளுக்கு அடையாளம் ரோம तो சாம்ராஜ்யம். पृथ्वी का बहुत धरती पृथ्वी में बहुत बड़ा साम्राज्य को बोलेंगे तो वो ही रोमियो का साम्राज्य மூன்று சாம்ராஜ்யத்தை பார்க்கிறோம். तीन साम्राज्य को हम लोग देखते பக்தி हैं வாய்ந்த ஜனங்களுக்கு எபிரேய பாஷை அடையாளமா இருக்கிறது. भक्ति लोगों के लिए भक्ति का साम्राज्य इब्रानियन का साम्राज्य है அடுத்து கிரேக்க சாம்ராஜ்யம் दूसरा ग्रीक का साम्राज्य உலகத்திலே ஞானம் படைத்தவர்களுக்கு அடையாளமா இருக்கிறது. यूनानी का है அடுத்து பாத்தீங்கன்னா பலசாலிகள் और बहुत पृथ्वी में बल लेने वाले ரொம்ப கடின இருதயம் படைத்தவர்கள். बहुत अपना हृदय को कठिन रखने वाले लोगों யூத வரலாற்று ஆசிரியர், யூத வரலாற்று ஹிஸ்டாரிக்கல் டீச்சர் हिस्टोरिकल टीचर है ஜோசிபாஸ் அப்படிங்கிறவர். शिक्षक है ஜோசிபாஸ், அவர் பேர் ஜோசிபாஸ். जोशी बॉस है அவர் சொல்றாரு ரோமர்களை பத்தி. वो बोलते हैं रोमियो के बारे में அவர் யூத வரலாற்று புத்தகத்துல சொல்றாரு. वो उसका पुस्तक में लिखे हैं அதுல சொல்றாரு उसमें बोलते हैं ரோமர்கள் ரொம்ப கடின இருதயம் படைத்தவர்கள். रोमियो अपना हृदय को कठिन रखने वाले அவங்களுக்கு हैं மனிதநேயமே கிடையாது. उन लोगों को मनुष्य का एक स्वभाव भी नहीं है ரொம்ப பலசாலிகள். बहुत बल है அநேக கிறிஸ்தவர்களை கொன்று குவித்தவர்கள். बहुत मसीहा का लोगों को बहुत मार कर लगाया मसीहा का लोगों को मार कर दिया गया மூணு வித ஜனங்களுக்காகவும் तो तीन लोगों के लिए भी அவர் மரித்தது மாத்திரமல்ல, वो मरा हुआ काली नहीं மூன்று வித ஜனங்களுக்கு அவர் ராஜாவா இருக்கிறாரு. तीन लोगों को लिए भी वो राजा है பக்தி வாய்ந்த ஜனங்களுக்கு அவர் ராஜாவா தான் இருக்கிறாரு. तो वो भक्ति रहने वाले लोगों को भी वो राजा ही है எவ்வளவு பக்தியா இருந்தாலும் कितना भी भक्ति रहने दो நீ உனக்காக இயேசு கிறிஸ்து மரித்தாரு. तेरे लिए मसीहा मरे गए எவ்வளவு ஞானமுள்ளவனாக तू இருந்தாலும் कितना ज्ञान रहने दे உனக்காக இயேசு கிறிஸ்து மரித்தாரு. तेरे लिए परमेश्वर मरे அவர் थे உங்களுக்கு ராஜாவாக இருக்கிறாரு. आपके लिए भी वो एक राजा है நம்ம எவ்வளவு பலசாலிகளா இருந்தாலும் हम लोग कितना भी बल रहने दो இயேசு கிறிஸ்து நமக்காக தான் மரித்தாரு. आपके लिए भी हमके लिए भी परमेश्वर मरे थे அவர் நமக்கு ராஜாவாக இருக்கிறாரு. वो हमके लिए एक राजा है அதனாலதான் கர்த்தர் இந்த மூன்று பாஷையில எழுத வச்சார். उसके लिए परमेश्वर ने 3 भाषा में लिखा है இயேசு கிறிஸ்து மரித்தார் அப்படிங்கிறது இல்லைன்னு யாரும் சொல்லவே முடியாது. परमेश्वर मरे थे कर मरे थे वैसा नहीं कर कोई भी नहीं बोल सकता है அவருடைய கல்லறை இன்று வரைக்கும் திறந்து இருக்கிறது. उसका कहाँ उसको गड़े थे वो अभी तक खुला है கிறிஸ்து பிறப்பை பத்தி யாருமே இல்லைன்னு சொல்லவே पर முடியாது. मसीहा का जन्म कोई नहीं करके नहीं से बोल सकते உலக வரலாறு சொல்லவே முடியாது. धरती का पृथ्वी का कौन सा भी लोग नहीं ஏன்னா करके नहीं बोल सकते நம்ம யூஸ் பண்ற காலண்டரே क्योंकि हम लोग यूज करने वाला कैलेंडर கிமு கிபின்னு சொல்லுகிறது. तो बी और सी बोलता है பிசி ஏசின்னு சொல்லுவாங்க. बीसी और एसी करके बोलते हैं கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின். मसीहा का पहले मसीहा का आगे நம்மளுடைய டேட் ஆஃப் பர்த் எழுதும்போது கூட கிமு கிபு வரும். हमारा डेट ऑफ बर्थ लिखने का समय भी हम लोग का सी और एसी आएगा அந்த டேட் ஆஃப் பர்த்ல அவருடைய கிறிஸ்து பிறப்பை குறித்து சாட்சி கொடுக்கிறோம். तो हमारा डेट ऑफ बर्थ भी वैसा लिखा गया है சரித்திர சாட்சி கொடுக்குது. हिस्ट्री उसको गवाही देता है காலண்டர் நம்ம யூஸ் பண்ற காலண்டர் சாட்சி கொடுக்குது. हम यूज करने वाला कैलेंडर उसको இயேசு बोलते हैं கிறிஸ்துவோட பிறப்பை குறித்து, परमेश्वर का जन्मदिन அவருடைய लेकर மரணத்தை குறித்து, उसका मरण को लेकर
நம்முடைய காலண்டருக்கு சாட்சி கொடுக்குது, हमारा कैलेंडर बोलता है, சரித்திர சாட்சி கொடுக்குது, हिस्ट्री बोलता है, அவருடைய கல்லறை சாட்சி கொடுக்குது. उसका कहाँ गड़े थे वहाँ वो भी बोलता है। கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். परमेश्वर को स्तुति हो। நாம் இந்த உலகத்துல எவ்வளவு பக்தி உள்ளவர்களாக இருந்தாலும், हमें धरती में कितना भी भक्ति रह गए तो, எவ்வளவு பக்தியாக நாம இருந்தாலும் கூட, कितना भी भक्ति रह गए तो, பைபிள் சொல்லுது, बाइबल कहता है நம்முடைய பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தாலும் அல்ல, हमारा बल में भी नहीं, हमारा पराक्रम से भी नहीं, சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. शरीर का प्रयोजन कुछ नहीं कर लगाया। அவரை நாம நோக்கி பார்க்கணும். उसको हम लोग देखना चाहिए। எவ்வளவு பக்தியா இருந்தாலும் कितना भी भक्ति रहने அந்த दो, பக்தி சிலுவை நோக்கி பார்க்கும் वो பொழுது क्रूस को देखना நமக்கு चाहिए। ரட்சிப்பு வரும். हम लोग को उद्धार आता है, நாம் அவரை ராஜாவாக हम ஏற்றுக்கொள்ளணும். लोग उसको राजा बनाना चाहिए। நீங்கள் அவரை ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் आप उनको देखेंगे तो भी नहीं, देखे भी तो चलेगा, नहीं देखेंगे भी அவர் चलेगा। ராஜாவாக இருக்கிறார். वो राजा है, பக்தி உள்ளவர்களுக்கு அவர் ராஜாவாக वो இருக்கிறார். भक्ति रहने वाला को राजा है। அதனாலதான் பக்தியுள்ள தேவன் தெரிந்து उसके கொண்டிருக்கிறார். लिए भक्ति रहने वाला को परमेश्वर चुने हैं। கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். परमेश्वर को स्तुति हो। எவ்வளவு ஞானமா இருந்தாலும் कितना भी ज्ञान रहने दो, நம்முடைய ஞானமெல்லாம் அவருக்கு முன்பாக பைத்தியமா இருக்கு. हमारा ज्ञान सब उसके अंदर भागा है। கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். परमेश्वर को स्तुति हो। நம்ம எவ்வளவு பலமுள்ளவர்களாக இருந்தாலும் हम लोग कितना भी बल रहने दो, அவருக்கு முன்னாடி அந்த பலமெல்லாம் பலவீனமா இருக்குது. तो उसका सामने वो बल सब बलहीन हो जाता है। நீங்க வேணா 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் आप ले तो 1 कोरिन्थियर और 1 पर 26, 27, 28 3 வசனத்தை வாசிப்போம். 1 कोरिन्थियर 1 में 28, 29, 26, 27, 28. 26, 27, 28, 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்துல 1 कोरिन्थियर 1 पर 26, 27, 28 படிப்போம். 26, 27, 28। கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். परमेश्वर को स्तुति हो। 26வது வசனம், 27வது வசனம், 28வது வசனம். அப்படி படி. हे भाइयों, अपने बुलाए जाने को तो सोचे कि न शरीर के अनुसार बहुत ज्ञानवान और न बहुत सामर्थी और न बहुत कुलीन बुलाए गए, परंतु परमेश्वर ने जगत के मूर्खों को चुन लिया है कि ज्ञानवानों को लज्जित करे, और परमेश्वर ने जगत के निर्बला को चुन लिया है कि बलवानों को लज्जित करे, और परमेश्वर ने जगत के नीचे और तुच्छों का वर्ण जो है में भी नहीं उनको भी चुन लिया है, उन्हें जो है वर्त ठहराया है। கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். परमेश्वर को स्तुति। 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 26ல இருந்து 28 வரை நான் 1 படிக்கிறேன். कोरिन्थियर 1 पर 26 से 28 तक पढ़ा था। எப்படி என் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, பலவான்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி தேவன் உலகத்தில் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். அடுத்த வசனம், மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். அல்லேலூயா. பாருங்க, வேதம் சொல்லுகிறது, तब देखिए बाइबल कहता है அவரை தெரிந்து கொள்ளுதல் எப்படிப்பட்டிருக்கிறதா இருக்குது. उसका बुलावट कैसा बोला गया है। ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியமானதை தெரிந்து கொள்வாங்க. ज्ञानियों को लज्जित करने के लिए लज्जित करने के लिए पागलों को चुनता है, मूर्ख को चुनता है। பலமுள்ளவர்கள் வெட்கப்படுத்தும்படி பலவீனமானதை தெரிந்து கொள்கிறார். बलवान को लज्जित करने के लिए बलवीन का लोगों को चुनते हैं। கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். परमेश्वर को स्तुति। இந்த உலகத்தின் ஞானம் தேவனுக்கு முன்பாக பைத்தியமா இருக்குன்னு சொல்லப்படுகிறது. ये धरती का ज्ञान परमेश्वर का सामने एक मूर्ख करके बोला गया है। ஆகவே நாம் தேவனுடைய ஞானத்தை முக்கியப்படுத்த तो வேண்டும். उसके लिए हम लोग परमेश्वर का ज्ञान को पहले रखना தேவ चाहिए। ஞானம் சிலுவை காட்சியை பார்க்கும் பொழுது கிடைக்கும். परमेश्वर का ज्ञान क्रूस पर देखने का समय சிலுவையில் आता அறையப்பட்ட है। இயேசுவை பாருங்க. क्रूस में लगा है, परमेश्वर को देखिए। இந்த உலக ஞானம் தேவனுக்கு முன்பாக பைத்தியமா இருக்குது. ये धरती का ज्ञान परमेश्वर का साथ एक मूर्ख है। இந்த உலகத்துல எவ்வளவு ஞானம் படைத்தவர்களாக இருந்தாலும் वे धरती में कौन सा भी ज्ञान लिए हुए लोगों ने சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் क्रूस में लगाया गया परमेश्वर को नहीं चुने तो அவருடைய ஞானம் எல்லாம் வீணாய் போய் उनका ज्ञान सब मूर्ख हो जाएगा। ஞானம் தேவனுக்கு முன்பாக பைத்தியமாய் वो ज्ञान परमेश्वर का सामने मूर्ख हो जाएगा। அதனாலதான் உலகத்திலே ஞானவானாக இருக்கிற அந்த கிரேக்கர்களுக்கு அவர் ராஜாவாக இருக்கிறார். उसके लिए धरती में ज्ञान रहने वाले, पृथ्वी में ज्ञान रहने वाले ग्रीक लोग का यूनानी का भाषा लिखा गया था। பக்தி வாய்ந்த ஜனமாய இஸ்ரவேலருக்கு அவர் ராஜாவாக இருக்கிறார். भक्ति का लोगों इस्राएल का परमेश्वर
थे பலமுள்ளவர்களா பலசாலிகளா இருக்கிற அந்த ரோமர்களுக்கும் அவர் ராஜாவாக இருக்கிறார். और बल रहने वाले रोमियो के लिए भी एक राजा है। அதனாலதான் பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி தேவன் பலவீனமானவர்களை தெரிந்து तो கொண்டார். उसके लिए बलवानों को लज्जित करने के लिए परमेश्वर तुच्छा चुना गया और बलवीन का लोगों को परमेश्वर चुने। சொல்றார் உள்ளவைகளை அவமாக்கும்படி இல்லாதவைகளையும் அற்பமா எண்ணப்பட்டவர்களை தான் தேவன் தெரிந்து கொள்கிறார். जगत के नीचे और तुच्छ को वरन जो है भी नहीं उसको भी चुन लिया है। ஆட்களை நாம் அப்படி ஒப்பு கொடுக்க வேண்டும். वैसा हम लोग हमको अर्पण करना நம்முடைய चाहिए। பலத்தினால நம்முடைய பராக்கிரமத்தினால ஒன்றும் இல்லை. हमारा बल से हमारा पराक्रम से कुछ नहीं प्रयोजन அவருடைய नहीं। ஆவியினாலே ஆகும் சொல்லப்படுகிறது. हमारा उसका आत्मा से होता कर पड़ा है। அவருடைய நாமம் தான் நம்மளை பலப்படுத்துகிறது. उसका नाम ही हम लोग को चलाता है। வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரத்துல படிச்சீங்கன்னா प्रकाशित वाक्य 10 में देखे पढ़ेंगे அதுல तो 1-2 வசனத்தை படிச்சீங்கன்னா उसमें 1-2 वचन पढ़ेंगे तो பலமுள்ள தூதன் கிறிஸ்து இறங்கி बल का परमेश्वर मसीह आकर அவருடைய மனவாட்டியை பலப்படுத்துகிறார். उसका दुल्हन को उठाता है। கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார். परमेश्वर हमको बल करने वाला பலமுள்ள है। தூதன் நமக்குள்ள இருந்து வல்லமையான காரியத்தை செய்வார். परमेश्वर हम बल का परमेश्वर हमारे साथ लेकर चलाएंगे। 1 யோவான் 4:4 சொல்லுகிறது. एक यूहन्ना बोलता है உலகத்தில் உள்ளவர் உங்கள் இருக்கிறவர் பெரியவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. धरती पर रहने वाले से तुम्हारे अंदर रहने वाला बहुत बड़ा करके बोला गया है। கர்த்தர் பெரியவராக இருக்கிறார். परमेश्वर बहुत बड़े हैं। கர்த்தர் ஸ்தோத்திரம். परमेश्वर तुमसे बड़े करके बोला गया है। பாருங்க பெரியவராக இருந்து பலமுள்ளவராக இருந்து நம்மை பலப்படுத்துகிறார். तुमसे बड़े होकर वो करेंगे करके बोला गया है। லோகத்துல தங்களை பலசாலிகளா நினைச்சவங்க எல்லாம் ये धरती में वो कितना वो बल लेकर सोचने वाले அரசியல பலவீனப்பட்டு போயிட்டாங்க. अंत में बलवीन हो गए। உலகத்துல ஒரு பெரிய கிண்ண சாதனை ஒருத்தர் படைச்சாரு. ये धरती में एक बहुत एक चैलेंज की थी। அவர் நயகரா நீர்வீழ்ச்சி உலகத்துல பெரிய ஒரு நீர்வீழ்ச்சி. धरती में बहुत एक पानी वाला बनाया था। அந்த வீழ்ச்சியில ஒரு டின்ன கட்டி டின்னுக்குள்ள இருந்து அவர் உருண்டு வர்றேன் அப்படி சொல்லி இருந்தாரு. दिन से मैं आता हूं के बोले थे। உருண்டு சாதனை பண்ணாரு. वो किए थे। அதுல அந்த நீர்வீழ்ச்சியில அப்படியே விழுந்து ஃபுல்லா அவர் வந்து फुल आए थे। அப்படிப்பட்ட சாதனை படைத்த பலசாலி. वैसा बल कियो बल திடீர்னு பாத்தீங்கன்னா जल्दी देखी तो ஒரு சின்ன ஒரு ஊசி அவர் கால்ல குத்தி वो छोटा सा एक सुई उनका पैर में लगकर அவர் பலவீனப்பட்ட ஹாஸ்பிடல்ல சேர்த்து वो बलवीन होकर अस्पताल में लेकर गए। செத்து போயிட்டார், மரிச்சு போயிட்டார். मर गए। அவருடைய பலமெல்லாம் ஒண்ணும் இல்லாம போயிட்டு उनका बल कुछ नहीं होगा। 2 மலைக்கரையில ஒரு பெரிய கயத்தை கட்டி கயிறு மேல நடந்தாரு ஒருவர். तो एक रस्सी डालकर पहाड़ पे चढ़े थे। கயிறு மேல நடந்த மனுஷன் रस्सी पर चढ़ने பெரிய वाला சாதனை मनुष्य படைச்சவர். தன் बहुत பலத்தை बल किए थे। ஒரு சின்ன கழுதடிக்கு இறந்து போயிட்டாரு. एक छोटा सा पत्थर लगकर मर गए। கழுதடிக்கு கீழே விழுந்து உடனே உடம்பு முடியல ஹாஸ்பிடல் சேர்த்தானே இறந்து போயிட்டாரு. वो छोटा सा एक पत्थर लगकर शरीर बंद होकर बोलकर अस्पताल में लेके गए, मर गए। நம்முடைய பலத்துல ஒண்ணும் இல்ல. हमारा बल से कोई நீங்க नहीं। பலமெல்லாம் தேவனுக்கு முன்பாக ஒன்றும் இல்ல. आज बल से परमेश्वर के सामने कुछ नहीं। அதனால லத்தீன் பாஷையில उसके लिए लतीन அவர் का நசரேனா இயேசு யூதருடைய ராஜான்னு எழுதப்பட்டிருக்கு. लतीनी का भाषा में यूदियों का राजा 3 பாஷையில எழுதப்பட்டிருக்கு. 3 भाषा में लिखा गया था। இப்ப நம்ம INRI அப்படின்னு அந்த சிலுவையில் அறையப்பட்ட போது எழுதின அர்த்தத்தை பார்க்க போறோம். अभी हम लोग INRA मतलब क्या करके हम लोग देखने वाले हैं, போர்டுல பார்க்க போறோம். बोर्ड में देखने वाले हैं। பார்க்கலாம் ஸ்தோத்திரம். देखते हैं। கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். परमेश्वर की स्तुति। INRI னா என்ன? INRA मतलब क्या है, அதை எழுதி இருக்கிறேன் பாருங்க. वो मैं लिखा हूं देखिए। IS அதாவது ஜீசஸ், मतलब जीसस, நசரேன், नजरेन, ரெக்ஸோ இதுயா. रेक्सो, उदिया। அந்த नाட்கள்ல ஜே லெட்டர் சேர்க்க மாட்டாங்க. वो दिनों में जे नहीं लिखते हैं। ஜேக்கு பதிலா ஐ சேர்த்துட்டாங்க. जे के बदले में आई रख அது दिए। ரோம வேர்ட்ல அப்படி எழுதப்பட்டிருக்கிறது. वो रोमियो का जगह में उसे लिखा गया। ஜீசஸ் இல்லாம ஈசஸ் அப்படி சொல்றாங்க. जीसस नहीं ईसस அந்த करके बोलते हैं। அந்த ரோமனுடைய நாட்கள்ல ரோம லெட்டர்ல எழுதி இருக்காங்க. वो रोमियो का दिनों में वो लिखे थे। அதான் ஐ போட்டுருக்கு. ஜேக்கு பதிலாக ஐ சேர்க்கப்பட்டிருக்கு. तो जे के बदले आई लिखा ஜே गया। லெட்டருக்கு பதிலாக जे को लिए ஐ சேர்த்துட்டாங்க. आई लगा दिए। ஜேக்கு பதிலாக ஐ சேர்க்கப்பட்டிருக்கு. जे के बदले आई लिखा गया। அதான் ஈசஸ், ईसस, நசரேனாய், नजरेन, ரெக்ஸோ யூதயாங்கிறது இதுயா. रेक्सो मतलब यूदिया। அதான் ஐ ஜீசஸ்க்கு ஐ, जीसस के लिए आई, நசரேனுக்கு என், नजरेन के लिए आई, ரெக்ஸோ ஆ, रेक्सो आर, ரெக்ஸோ ஆ, रेक्सो आर, யூதயா. यूदिया। இது ரோம லெட்டர் ரோம எழுத்துல அப்படி எழுதி இருக்காங்க. रोमियो का जगह में ऐसे लिखा गया ரோம है। எழுத்துல எழுதப்பட்டிருக்கு. ये सब रोमियो का जगह में அதான் INRI. वही INRI। அது என்னன்னா நசரேனா இயேசு யூதருடைய ராஜா. और नजरेन का यीशु नाजरी यहूदिया का राजा। ஹிந்தில அப்படி சொல்லப்பட்டிருக்கு. हिंदी में ऐसा बोला गया தமிழ்ல है। நசரேனா இயேசு யூதருடைய ராஜா. तमिल में नजरेन का परमेश्वर, तमिल में हिंदी में यीशु
नाजरी यहूदिया का राजा। தமிழ்ல நசரனா இயேசு இதனுடைய ராஜா. हिंदी में यीशु नाजरी यहूदिया का राजा। யோவான் 19:19 அந்த வசனம் இருக்குது. யோவானா 19:19 में लिखा गया है। அதான் ஈசஸ், அதாவது பழைய நாட்கள்ல ஜீசஸ் இல்லாம ஈசஸ், ஜீசஸ். ओही ईसस ओ जी जे नहीं था आई था। நசரனாய नासरी அந்த ரெக்ஸோங்கிறது ஆகிய அப்படின்னு அர்த்தம். அதான் ரெக்ஸோ. और रेक्सो मतलब यहूदिया का ஆக யூதயாவில் உள்ள ராஜான यहूदिया का அந்த மாதிரி யூதயாவுக்கு ஸ்பெல்லிங் அந்த நாட்கள் ஐடி யூடி தான் போட்டிருக்காங்க. तो उस दिन भी यूदिया का मतलब भी वो आई नहीं था मतलब जे नहीं था तो उसके लिए आई डाली गया था। கர்த்தர் ஸ்தோத்திரம். யூதயா அப்படி போட்டிருக்கு. यूदया அதான் ஐஎன்ஆர்ஐ பார்த்தோம். ओई आई एन आर आई அதான் டோட்டல் ஐஎன்ஆர்ஐ. ओई टोटल में बोलते हैं INR। இது மூன்று பாஷையில எழுதப்பட்டிருக்கு. ये 3 भाषा में लिखा ரோம है। பாஷை, லத்தீன் பாஷையில எழுதப்பட்டிருக்குது. रोम इब्रा ரோம பாஷை இதான் ரோம பாஷை. लतीनी रोमियो का भाषा में लिखा गया है। அதான் லத்தீன் பாஷை, ரோம பாஷை, லத்தீன் பாஷை. ओई लतीनी का भाषा रोमियो। கிரேக்க பாஷை கிரேக்கர்கள் பேசக்கூடியது. ग्रीक लोग करने वाला भाषा यूनानी। அதே மாதிரி யூதர்கள் பேசக்கூடியது யூத பாஷை. तो यूदियो बात करने वाला भाषा इब्राय। யூதர் झूठ கிரேக்கர் பாஷை கிரேக்கர்கள் பேசக்கூடியது. ग्रीक बात करने वाला भाषा यूनानियो। மூன்று பாஷைகளும் இந்த வார்த்தை. 3 भाषा में भी वचन लिखा गया है। மூன்று விதமான ஜனங்களுக்கு அவர் ராஜாவா இருக்கிறாரு. तीन लोगों के लिए भी वो राजा है। மூன்று பக்தி வாய்ந்த ஜனங்களுக்கு அவர் ராஜா தான். 3 भक्ति वाले लोगों के लिए वो राजा है। எவ்வளவு பக்தியா இருந்தாலும் அந்த ராஜா கிட்ட தான். कितना भक्ति रहेंगे तो भी वो उनके लिए एक राजा ही है। கிரேக்கர்களுக்கு அவர் ராஜாவா இருக்கிறாரு. ग्रीक लोग यूनानी का लोगों के लिए भी वो राजा है। எவ்வளவு ஞானிகளா இருந்தாலும் எவ்வளவு ஞானம் படைத்தாலும் அவர் ராஜாவா இருக்கார். कितना भी राजा यूनानी रहेंगे तो भी वो राजा ही है। அவர் ராஜாவாக நீ ஏற்றுக்கொள்ளணும். और उसको राजा सुनना चाहिए। எவ்வளவு பலசாலியா இருந்தாலும் कितना भी बल रहे तो भी அவர் நமக்காக மரித்தாரு. वो हम के लिए मरे थे। அவருடைய பலத்தை முக்கியப்படுத்தணும். उसका बल को हम लोग देखना चाहिए। லத்தீன் பாஷையில் எழுதப்பட்டிருக்கு. उसके लिए लतीन का भाषा में लिखा गया ரோமன் था। பாஷையில் எழுதப்பட்டிருக்குது. रोमियो का भाषा में लिखा है। கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். परमेश्वर को स्तुति। அதனால தான் தேவன் இந்த மூன்று பாஷைகளும் தம்முடைய ராஜாங்கிற காரியத்தை சொல்கிறார். उसके लिए 3 भाषा में बोलते हैं परमेश्वर में राजा होकर कर। நமக்காக இயேசு கிறிஸ்து மரித்தார். हम के लिए परमेश्वर मरे। அந்த மரண காட்சியை, அந்த சிலுவை காட்சியை நோக்கி பார்த்தார். वो मरण का इसको हम लोग देखते हैं। நமக்கு பெரிய கிருபை கிடைக்கும். हम लोग को बड़ा कृपा கிருபையின் பிரமாணம் அங்கிருந்து வெளிப்படுகிறது. कृपा का व्यवस्था उधर से आया था। நம்ம அவர் நோக்கி பார்த்தோம்னா हम लोग उसको देखेंगे அங்கிருந்து நமக்கு ஞானம் வெளிப்படுகிறது. उधर से हम लोग को ज्ञान आता है। தேவ ஞானம் வெளிப்படுகிறது. परमेश्वर का ज्ञान आता है। அடுத்து அவரை நோக்கி அந்த சிலுவை காட்சியை நோக்கி उसके பார்க்கும்போது बाद उसको देखने का समय தேவ பலன் நமக்கு கிடைக்கிறது. परमेश्वर का बल सुनता है। கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். परमेश्वर हमको आशीर्वाद நாம் करे। ஜெபிக்கலாம். हम प्रार्थना करते கர்த்தாவே हैं। இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம். परमेश्वर ये अच्छे समय के लिए प्रार्थना करते சிலுவையில் हैं। அறையப்பட்ட காரியத்திலே क्रूस में आप चढ़ाया हुआ जगह மூன்று பாஷையில் எழுதப்பட்டதப்பா. 3 भाषा में लिखा நசரேனா गया। இயேசு யூதருடைய ராஜான்னு சொல்லி नजरेन का परमेश्वर यूदियों का राजा है। யூதருக்கு ராஜாவாக இருக்கிறீர். आप यहूदा के लिए एक राजा है। ஆண்டவரே புரஜாதிகளா எங்களுக்கு மணவாட்டிக்கு மணவாளனாக இருக்கிறீர். हम लोग को लिए भी एक राजा है। மணவாளனாக இருக்கிறீர். हम लोग को दुल्हनी को दुल्हन है। ஆவிக்குரிய விதத்துல ராஜாவாக இருக்கிறீர். आत्मा का प्रकार में हम लोग के लिए एक राजा है। கர்த்தாவே ராஜாவாக இந்த பூமியில் வந்து ஆட்சி செய்ய आप போகிறீர். राजा बनकर धरती में आने वाले हैं। ஆயிரம் அரசாட்சியிலே ராஜாவாக வரப்போகிறீர்கள். 1000 साल दंडवन में आप हम के लिए राजा है। அந்த ராஜ்யத்தை நாங்க எதிர்பார்த்து और கொண்டிருக்கிறோம். राज्य को हम लोग इंतजार कर रहे हैं। எவ்வளவு பெரிய ராஜ்யம் வந்தாலும் கூட कितना बड़ा राज्य आएगा तो உங்களுடைய ராஜ்யம் எல்லா ராஜ்யத்தையும் தகர்த்து போட்டு आपका राज्य सब राज्य को तोड़ कर आ जाएगा। ரோம சாம்ராஜ்யத்தை தகர்த்து போட்டு கிறிஸ்துவின் ராஜ்யம் இந்த பூமியில் ஸ்தாபிக்கப்படும். रोमियो का साम्राज्य को तोड़कर आपका साम्राज्य आ जाएगा। கிறிஸ்துவின் ராஜ்யம் இந்த பூமிக்கு வரும். मसीहा का राज्य आने वाला है। வெளிப்படுத்தல் 11:15 அப்படி சொல்லுகிறது. प्रकाशित वाक्य 11-15 बोलता है கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவின் ராஜ்யம் இந்த பூமிக்கு வர போகிறது. मसीहा का राज्य धरती में आने वाला है। தானியேல் 2:44 அப்படி சொல்லுகிறது. दानियेल में बोला गया है। தானியேல் 2:244 2:44 में बोला गया है। கிறிஸ்துவின் ராஜ்யம் இந்த பூமியில வர போகிறது. पत्थर का राज्य मसीहा का राज्य आने वाला है। அவரவர் சிலுவையில் அறையப்பட்ட பொழுது वही क्रूस पर लगाने का समय है। யூதருடைய ராஜா. वो यूदियों का राजा। யூதருக்கு மாத்திரம் ராஜா இல்ல. यूदियों को खाली राजा உலகம் नहीं। முழுவதுக்கும் அவர் ராஜாவா இருக்கிறார். धरती पूरा राज्य। பூமி அனைத்திற்கும் அவர் ராஜாவா धरती இருக்கிறார். का पूरा में
राज्य அதனால மூன்று விதமான விசேஷித்த பாஷைகள் उसके எழுதப்பட்டது लिए 3 भाषा में लिखा गया है மூன்று ராஜ்யம் தான் உலகத்துல ரொம்ப தலை தோங்கும் वो 3 राज्य ही वो बहुत पृथ्वी में बहुत होता है அதனால அந்த மூன்று பாஷை விசேஷமா கர்த்தர் எழுத उसके लिए வைத்தார் वो 3 भाषा को परमेश्वर लिखा கர்த்தருக்கு है ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் परमेश्वर को स्तुति हो நீர் எங்கள் மத்தியில ராஜாவாக இருந்து எங்களை आप ஆளுகை हमका செய்யுங்க राजा बनकर राज्य करिए எங்களுக்கு மணவாளனாக இருந்து हमको दुल्हन रहकर ஆவிக்குரியத்துல எங்களுக்கு ராஜாவாக இருந்து आत्मा का प्रधान हम लोग का राजा நாங்க உங்களுடைய बनकर ராஜ அரண்மனையில ஒரு ராணியாக हम இருக்கிறது लोग आपका राजा इसमें राजा बनकर रहने दो ராணியாக रानी बनकर மணவாட்டியாக दुल्हनी உங்களோடு बनकर கூட ஆளுகை செய்ய கிருபை आपके साथ रहने के लिए प्रार्थना करते கர்த்தருடைய வல்லமை இந்த வார்த்தை கேட்ட அத்தனை हैं பேரும் आपका सामर्थ्य वचन सुनो एक दिन का आशीष சிலுவை करिए। காட்சியை கண்களுக்கு முன்பாக கொண்டு வந்தார் परमेश्वर क्रूस का उसको हम लोग हमारा आँख पर रखते हैं நீர் எங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார் आप हमके लिए मरकर गड़ा गए थे। மூன்றாம் நாள் உயிர் திருந்து तीसरा दिन उठे அந்த गए ஜீவனை எங்களுக்குள்ள वो கொடுத்திருக்கிறார் जीवन हम लोग को நீர் दिए। எங்களை ராஜாவா இருந்து ஆளுகை செய்யுங்க आप हम पर राजा बनकर राज्य கர்த்தர் करिए அப்படி செய்கிறபடி நான் आप ஸ்தோத்திரம் ऐसे करो வார்த்தை धन्यवाद கேட்ட அத்தனை பேரையும் ஆசை वचन सुनने वाले एक एक जन को आशीर्वाद करिए கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும் आपका सामर्थ्य आने दो இயேசுவின் நாமத்தில் आपका பிதாவே. नाम समर्पित है। आमीन।